அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්තයනි ඔයාලා සුබපතල இந்த පිළිගන්නවා. நாளிலே ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். මේ දවසේත් අපි වචනයක් බලන්න යනවා. 1 யோவான் 1 යෝහන් முதலாவது அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 2வது வசனம். සිංහල වචනේ 3වෙනි වචනය. பாருங்க, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்குள் வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ඒ ජීවනය ප්‍රකාශ කරනු ලැබිය අපි ඒ දැක සාක්ෂි දෙමිය පියාණන් වහන්සේ සමග තිබුණා වූ අපට ප්‍රකාශ කරන ලද්දා වූ ජීවනය එනම් සදාකාල ජීවනය නුඹලාට ප්‍රකාශ කරමුවා. எங்கள் கர்த்தர் யார் அப்படின்னா நித்திய ஜீவனாய் இருக்கிறார். අපේ දෙවිදුන් කොහොමද නම් සදාකාල ජීවනය තිබුණා වූ දෙවිදුන්. அவர் தான் எங்களுக்கு நித்திய ஜீவன். උන්වහන්සේ තමයි අපේ සදාකාල ජීවනය. பாருங்க, கர்த்தர் வந்து உயிரோட எழும்பினாரு. උන්වහන්සේ ඇවිල්ලා පණ පෙට්ටියෙන් නැවත නැගිට්ටා. அப்ப இத வந்து யோவான் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. යෝහන් මේ පොත ඇවිල්ලා அவர் ලියනවා. சொன்னாரு, நாங்க எங்கட கண்ணுல அவர் ஜீவிக்கிறத யோவான் கண்டதுனால அவங்க சாட்சி சொல்றாங்க. එතකොට උන්වහන්සේ ජීවත්ව සිටින නිසා යෝහන් ඒ ගැන සාක්ෂි කියනවා. நாங்கள் சாட்சி சொல்றோம். අපි සාක්ෂි அவர் කියනවා. தான் நித்திய ஜீவன் உள்ளவர் என்று சொல்றாங்க. උන්වහන්සේ තමයි සදාකාල ජීවනය කියලා පවසනවා. இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இல்லாம මේ දවස් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නොමැතිව நம்மளுக்கு நித்திய ஜீவனை அடைய முடியாது. අපිට ඒ සදාකාල ජීවනය ලබා ගන්න அப்ப බෑ. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் එතකොට අපේ සදාකාල ජීවනය ලබා ගන්න නම් அவர் எப்படி வாழ்ந்தாரு, උන්වහන්සේ කොහොමද ජීවත් වුනේ? அதை எப்படி நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் ඒ දේ කොහොමද අපි ලබා ගන්න ඕනේ? என்பதை குறித்து வேதத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ඒ කාර්ය ගැන දේ වචනය තුළ ලියලා තිබෙනවා. அப்ப நாங்கள் அந்த நித்திய ஜீவன் அவரா இருக்கிறதுனால ඒතර සදාකාල ජීවනය උන්වහන්සේ නිසා அவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். උන්වහන්සේ අපි ඇවිල්ලා අනුගමනය කළ அவரை යුතුයි. அல்லாமல் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. උන්වහන්සේ නොමැතිව අපි ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න அப்ப බෑ. இன்னைக்கு நாங்கள் அவர் இல்லாம நாங்க வந்து பரலோகம் போலாம், நல்லது செஞ்சா பரலோகம் போலாம், அப்படி இப்படின்னு அநேக காரியங்கள் இன்னைக்கு வந்து சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். එතකොට ඇවිල්ලා මේ දවස්වල උන්වහන්සේ නැතුව ඒ ස්වර්ග රාජ්‍යයට යන්න පුළුවන් කියන දේ ඇවිල්ලා අපි අසනවා. இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்கு வழி நடத்தி சென்றிருக்கிறாரு, උන්වහන්සේ කොහොමද ඒ මාර්ගයේ උන්වහන්සේ ඇසුරනා වූ කාර්යය අපිට පෙන්වවද? எப்படி அவர் இந்த இங்க உலகத்துல வாழ்ந்தாரு, උන්වහන්සේ කොහොමද මේ ලෝකයේ ඇවිල්ලා ජීවත් அதை වුනේ? நாங்கள் பின்பற்றி ඒ දේ අපි අනුගමනය அவரை කරනවා. போல நாங்கள் வந்து வாழ ஆரம்பித்தோம் என்றால் උන්වහන්සේ මෙන් අපිත් ජීවත් වෙන්න ආරම්භ කළා. அவருக்குள்ளாக நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். උන්වහන්සේ තුලින් ඒ සදාකාල ජීවනය අපි ලබා ගන්න இன்னைக்கு පුළුවන්. எவ்வளவு காரியங்கள் நாங்க செய்யலாம், අපි ගොඩක් කාර්යයන් කරන්න இன்னைக்கு පුළුවන්. எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்யலாம், ගොඩක් යාපත් කාර්යයන් කරන්න පුළුවන්. எல்லாமே இருக்கிறதா. ඒ සියල්ල තිබෙනවා. ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේව අපි ඇවිල්ලා පිළිගත යුතුයි. அவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ තමයි සදාකාල நம்ம ජීවනය. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு என்றால் ඒ මරණයට පසු තවත් ජීවනයක් அது තිබෙනවා. නම් இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் உண்டாக்க முடியும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් පමණයි දේ ලබා ගන්න அதுதான் පුළුවන්. வேதம் சொல்லுகிறது. ඒක තමයි මේ වචනේ அதனால அவரை பற்றி கொள்ளுங்கள். උන්වහන්සේ පිළිගන්න. கர்த்தர் நித்தியமாய் நிச்சயமாய் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவர்களாய் மாறி விடுவோம். සැබෑ මේ සදාකාල ජීවනය ලබා ගන්න අය ලෙස වෙනස් වේ. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? අය ජීවිතය ඇවිල්ලා කැප நாங்கள் ஏதோ කරනවා. வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்க கூடாது. එතෙක් අපි ජීවත් වුණා ඒ ලෙස නොවේ. நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ඒ සදාකාල ජීවනය අපි ලබා ගන්න ඕනේ. அவரோட நாங்கள் பரலோகம் செல்ல வேண்டும். උන්වහන්සේ සමග අපි ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න இன்னைக்கு ඕනේ. அதற்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ඔයාලා කැප කරනවා. பரிசுத்தரே, සුදත් இன்னைக்கு නැන්නේ. யாரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணித்தாங்களோ කාර්යකරු මේ දවසේ කැප அப்பா, කරාද? அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாஞ்சை யாருக்கெல்லாம் இருக்குதோ ඒ සදාකාල ජීවනය තුළ ඒ පිපාසය කාට කාට තිබෙනවද? அவர்களை அந்த வழியில இன்னைக்கு நீர் நடத்துவீராக. ඒ මාර්ගය තුළ ඔබ වහන්සේ මඟ அவர்களை පෙන්වන්න. நடத்தி இந்த நாள்ல அப்பா நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி ஆசீர்வதிங்க. මඟ පෙන්වලා සදාකාල ජීවනය ලබා ගන්න පිණිස ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ආමේන්. ආමේන්. God bless you. God bless you.